உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சிவகாசி பட்டாசானாலும் விருதுநகர் தான், சாத்தூர் பலகாரமாக இருந்தாலும் விருதுநகர் தான், திருவள்ளிபுத்தூர் பால்கோவாக இருந்தாலும் விருதுநகர் தான், பரோட்டாவாக இருந்தாலும் விருதுநகர் தான், தீப்பெட்டி ஆனாலும் விருதுநகர் தான், கேலண்டர் ஆனாலும் விருதுநகர் தான். உங்களை குட்டி ஜப்பான்னு சும்மாவா சொன்னாங்க. மொத்தத்தில் சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற மக்கள் வாழுகிற மாவட்டம் தான் இந்த விருதுநகர். அப்படிப்பட்ட விருதுநகர் மாவட்டத்திற்கு தான் உங்களை நாடி வந்திருக்கிறேன். இப்படி ஓயாம உழைக்கிற உங்களை பார்த்து நானும் கொஞ்சம் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிக்கலாம், ஏத்திக்கலாம் அப்படின்னு விருதுநகருக்கு வந்திருக்கிறேன். விருதுநகர்னு சொன்னால வீர தியாகி சங்கர்லிங்கம் மறக்க முடியுமா? நமது தாய் நிலத்தை தமிழ்நாடுன்னு வாய் நிறைய நெஞ்சம் நிறைய பெருமை பொங்க அழைக்கணும்னு போராடி அதுக்காக உயிரை தந்தவர் சங்கர்லிங்கனார் அவர்கள். அவர் மட்டுமா? ஈரோடு என்றால் தந்தை பெரியார், காஞ்சி என்றால் பேரறிஞர் அண்ணா, திருவாரூர் என்றால் தலைவர் கலைஞர் என்பதை போல விருதுநகர் என்றால் பெருந்தலைவர் காமராசர். அவருடைய மண் இது. அரசியல் கடந்த தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு அவர் மேல மிகுந்த மரியாதை உண்டு. உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில என்னுடைய திருமணத்திற்கு நேரில் வந்து வாழ்த்தினவர் ஐயா காமராஜர் அவர்கள். அதை என்னால எப்பவும் மறக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடப்பட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் ஆணையிட்டு இப்ப வர அதை கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி கண்ணை திறந்த பச்சை தமிழர் காமராஜர் அவருடைய விருதுநகருக்கு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்காக நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அவங்க எல்லாம் திராவிட மாடல் 2.0க்கு டபுள் ஓகே சொல்லிட்டாங்க. விருதுநகர் மக்களான திராவிட மாடல் ஆட்சி உருவாக வேண்டும் என்று நீங்க சொல்லணும். தயாராகிட்டீங்களா? நீங்களும் ரெடியா? நன்றி. அதுக்கு இங்க நிக்கிற நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். முதல்ல அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால அடையாளப்படுத்தப்பட்டவர். அந்த காலம் முதல் இந்த காலம் வர சுறுசுறுப்பா மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். தமிழ்நாடு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில ஏறக்குறை 23 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கி சாதனை படைத்திருக்கிறோம் என்றால் அந்த சாதனைக்கு பொறுப்பேற்று செயல்பட்டவர் தான் இவர். அப்படிப்பட்ட நம்ம அண்ணாச்சி KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய ஆதரவை தந்திட வேண்டும். அடுத்து திருச்சுழி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய இனிய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள். தலைவர் கலைஞருடைய அன்பு தூண். அது மட்டுமல்ல, என்னுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட அண்ணன் தங்கபாண்டியனுடைய அருமை மகன் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்ற தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் உயர்த்திய திராவிட மாடல் ஆட்சியுடைய நிதித்துறையை தலைமை பெற வச்சு பெருமைக்குரிய சொந்தக்காரர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள். இன்னும் சொல்லணும்னா இவரை எதிர்த்து வைக்கவே எதிர்கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் விரும்பலன்னு செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அந்த அளவு வலிமையான வேட்பாளர். அப்படிப்பட்ட தங்கம் தென்னரசு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க எல்லாம் மீண்டும் ஆதரிச்சு அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து
சாத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கடற்கரை ராஜ் அவர்கள் மாவட்ட சேர்மனாக இருந்து மக்கள் பணி ஆற்றியவர். கழகத்தின் மேற்கு ஒன்றிய செயலாளராக தீவிர பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கடற்கரை ராஜ் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் சாத்தூர் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற தொகுதி நம்முடைய வெல்லும் வேட்பாளர் தங்கபாண்டியன் அவர்கள் 2 முறை ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று உங்களுக்கு நன்றாக அறிமுகமானவர். தொகுதி மக்களுக்காக பல்வேறு சமூக சேவை பணிகளையும் ஆற்றி வரக்கூடியவர். ராஜபாளையம் மக்கள் விரும்பக்கூடிய தங்கபாண்டியனுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து விருதுநகர் சட்டமன்ற தொகுதி நமது கூட்டணி தோழமையான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த என்னுடைய அன்பு தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள், என்னுடைய ஆரோக்கிய நண்பர் பெருமதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அன்பு சகோதரி பிரேமலதா விஜயகாந்துடைய அன்பு மகன்தான் இங்கே வேட்பாளராக நிற்கிறார். தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளராக துடிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் முரசு சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கணும். தம்பி விஜயபிரபாகரனுக்கு வாக்கு கேட்கும் போது என்னுடைய நினைவுகள் எல்லாம் எங்கே செல்கிறது தெரியுமா? அவருடைய தந்தை என்னுடைய இனிய நண்பர் ஆரோக்கிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் ஆணையிட்டால் என்ற ஒரு திரைப்படத்தில் வேட்பாளராக நடித்தார். அதில் நான் கௌரவ வேடமாக ஒரு பாட்டு பாடி அதில் வருவேன். அது எதற்காக என்று சொன்னால் வேட்பாளராக நிற்கக்கூடிய விஜயகாந்தை ஆதரித்து நான் பாடுகிற பாட்டு. அந்த பாட்டு கூட என்னுடைய மனசில் ஆழமா இருக்கு. கலைஞர் எழுதிய பாட்டு தான். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு, ஏற இறங்க இப்படின்னு பாட்டு வரும். அப்படி இவருடைய அப்பாவுக்கு ஓட்டு கேட்டு திரைப்படத்தில் நடிச்சேன். இன்று அவருடைய அருமை மகனுக்கு முதலமைச்சரா இன்றைக்கு நேரடியாக வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆகவே தம்பி விஜயபிரபாகரனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து சிவகாசி சட்டமன்ற தொகுதி நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்ட நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அசோகன் அவர்கள் சிவகாசி நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவராக செயல்பட்டவர். கடந்த முறை அதே தொகுதியிலே உங்களுக்காக பணியாற்றியவர். மீண்டும் அசோகனுக்கு கை சின்னத்தில் நீங்க உங்க பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். நிறைவா திருவள்ளுவர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு மகாலிங்கம் அவர்கள் பத்தராய்ப்பு தாலுகாவினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக தோழர் மகாலிங்கம் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். இந்த வட்டாரத்து மக்களுக்காக தொடர்ந்து செயலாற்றி வரக்கூடியவர். களத்தில் தொடர்ந்து உங்களுக்காக போராடும் அவர் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க தோழர் மகாலிங்கம் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கதிர் அருவாள் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். உங்ககிட்ட உரிமையா உங்கள ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த 7 மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளருக்கு நான் ஆதரவு கேட்கிறேன். வெற்றி உறுதியா? சத்தமா? இன்னும் சத்தமா? நன்றி. வெற்றி உறுதி ஆயிடுச்சு. எனவே வேட்பாளர்கள்லாம் உட்காரலாம். சீட்டு கொடுத்தாச்சு உங்களுக்கு, உட்காருங்க. அது மட்டும் இல்ல, மருது சகோதரர்கள் மாதிரி 2 வெயிட்டான அமைச்சர்களை உங்க மாவட்டத்துக்கு தந்து
வளர்ச்சி பணிகளை இங்கே பல்வேறு காரியங்களை செஞ்சு தந்திருக்கிறோம் என்கிற பெருமித உணர்வோடு உங்க ஆதரவை நான் கேட்க வந்திருக்கிறேன். திராவிட மாடல் ஆட்சியினுடைய கடந்த 5 ஆண்டுகள்ல விருதுநகருக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை சொன்னா நிச்சயமா சொல்ற அது ஒரு நாள் போதாது. அதனால சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். திருச்சுழி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி இன்னைக்கு புதிய பேருந்து நிலையம், சிவகாசி சிறுவலிவத்தூர் காலையில் இருக்கக்கூடிய சாட்சியாபுரத்தில் புதிய ரயில் மேம்பாலம், அருப்புக்கோட்டை மற்றும் ராஜபாளையம் அரசு மருத்துவமனைகளில் புதிய கூடுதல் கட்டடங்கள், முடுக்கன்குளம் துணை மின் நிலையம், காரியாப்பட்டி மற்ற திருச்சூழி வட்டங்களில் கண்மாய்கள் அணைக்கட்டுகள் மேம்பாடு, காரியாப்பட்டி வட்டத்தில் தெற்காற்றின் குறுக்க புதிய அணை, பிளவக்கல் அணைப்பகுதியில் பூங்கா, மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலமான சாஸ்தா கோயில் அருவி பகுதியில் மேம்பாட்டு பணிகள், இவை அனைத்துக்கும் மேலாக 40,000 பேருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் பட்டா வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, 1286 ஊரக குடியிருப்புகளுக்கு தாமிரபரணிய நீராதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்ட பணிகள், இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயில்ல 66 கோடி ரூபாயில அந்த மதிப்பீட்டில் திருப்பணிகள், விருதுநகர்ல ஒருங்கிணைந்த ஆயத்தாடைகள் பூங்கா, திருச்சூழியில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா மற்றும் உணவு பூங்கா, அருப்புக்கோட்டை மருத்துவமனை மாவட்ட தலைமையிட மருத்துவமனையாக மேம்படுத்தக்கூடிய பணிகள், ராஜபாளையம் வட்டம் ஐயன்கொல்லன் கொண்டான்ல 25 ஏக்கர்ல 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழிற்பேட்டை, திருவள்ளிபுத்தூர்ல புதிய பேருந்து நிலையம், திருத்தங்கல் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய அதை தவிர்க்க புதிய ரயில்வே மேம்பாலம் ஆகிய பணிகள் நடைபெற்று வருகிறது. திருச்சூழியில் அரசு கல்லூரி வேணும்னு கேட்டீங்க, அந்த பணியும் தொடங்கியாச்சு. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, விருதுநகருக்காக நிச்சயம் நான் செஞ்சு தருவேன் என்ற உறுதியை தெரிவிக்கிறேன். இதே போல சாதனைகளை எதையும் சொல்ல முடியாம அவதூறுகளையும் தரம் தாழ்ந்த பேச்சுக்களையும் நம்பி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் யாரு? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். பழனிசாமின்னு சொன்னா அது பொய், பித்தன் அப்படிதான் வரும். பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய பொய்களை ஒரு புத்தகமே போடலாம், அந்த அளவுக்கு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பச்சை பொய்ய பேசின பழனிசாமிக்கு நான் நெல்லையிலே அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறேன். தான் சொன்ன ஒரு பொய்யிலிருந்து தப்பிக்க அடுத்தடுத்த பொய்களை கூச்சமே இல்லாம சொல்ல தொடங்கி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா, அதேபோல் அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்கள போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மறைவுற்ற போது சொந்த மகனை போல உடனிருந்து இறுதி நிகழ்வுகளை செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜருடைய திருவுடல தேனாம்பட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கலாம்னு சொன்னப்போ அவர் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்ல, எல்லோருக்குமான தலைவர், முன்னாள் முதலமைச்சர் காரணத்தால ராஜாஜி மண்டபத்திலே தான் வைக்கணும்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை கிண்டி காந்தி மண்டபத்தில் தகனம் செய்ய முடிவெடுத்து நள்ளிரவு மழையில நனைஞ்சபடி இடத்தை தேர்வு செஞ்சார். அவர் போன கார் லைட்டை போட்டு இரவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்போ அந்த இடத்தை தலைவர் கலைஞர் தான் தேர்வு செஞ்சார். அது மட்டும் இல்ல, முப்படை வீரர்கள் தூக்கிட்டு வந்த பெருந்தலைவர் காமராஜருடைய உடலை வாங்கி
பீரங்கி வண்டியில வச்சது யார் தெரியுமா? தலைவர் கலைஞரும் அன்றைய கர்நாடக முதலமைச்சர் தேவராஜ அரசு அவர்களும் தான். அதே திமுக அமைச்சராக இருந்த ராஜாராம் ஆகியோர் தான். தகன மேடைக்கு அருகே இந்திரா காந்தி அம்மையாரோடு கலைஞரும் இருந்தார். இதெல்லாம் வரலாறு. பழனிசாமி அவர்கள் சொன்ன போய் உண்மைன்னா அந்த காலத்திலே இந்த பிரச்சனை சர்ச்சையாக இருக்கும் அல்லவா, பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் எழுதின புத்தகங்களில் கலைஞரை பற்றி புகழ்ந்துதான் இந்த விஷயம் குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதே போல ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த சில நாட்களிலேயே ராமாவரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இல்லத்தில் ஜானகி எம்ஜிஆருடைய படத்தை திறந்து வச்சவர் தலைவர் கலைஞர். ஆர் வீரப்பன், ராமசாமி உடையார், வழக்கறிஞர் NC ராகவாச்சாரி ஆகியோரும் உடனிருந்த நிகழ்வு. சில காலம் மட்டுமே முதலமைச்சராக இருந்த ஜானகி எம்ஜிஆர் படத்தை அதிமுக தலைவர்களை கோட்டையில், முதலமைச்சர் பிரதம வரிசையா இருக்கும் பாருங்க, அந்த கோட்டையில கூட மாட்டல. ஆனா தலைவர் கலைஞர் தான் 1996ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கோட்டையில அவங்க படத்தை மாட்ட சொன்னார். அந்த அளவுக்கு மதிச்சார். ஆனால் முந்தா நாள் அடிச்ச காத்துல முதலமைச்சராகி மக்களால் தூக்கி எறியப்பட்ட பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியுமா? தப்பு பண்ணா வருத்தம் தெரிவிக்கிறதா நல்ல மனிதனுக்கு இலக்கணம். அதை விட்டுட்டு மேலும் மேலும் பொய்களை சொன்னால் பழனிசாமி இன்னும் அசிங்கப்பட்டு தான் போவார். இப்ப புதுசா இன்னொரு பொய்ய சேர்த்திருக்காரு. என்னன்னா, அரசு ஊழியர்களை ஆசை வார்த்தை காட்டி திமுக அரசு ஏமாத்திடுச்சு என்று பழனிசாமி பேசியிருக்கிறார். அப்படி ஏமாத்தி இருந்தா அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் என்னை கோட்டையில் வந்து சந்திச்சு நன்றி சொல்லி எனக்கு இனிப்பு ஊட்டி இருப்பாங்களா? சொல்லுங்க. நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்ன அதை நாம செஞ்சிட்டோம். அதை தாங்கிக்க முடியாத கடுப்புல பழனிசாமி இப்படியெல்லாம் பேசிட்டு திரிகிறார். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை நாங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறோம். அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை கொடுமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவங்களுக்கு தர ஊதியத்தையும் இழிவுபடுத்தி பேசிய பழனிசாமிக்கு அவங்க கிட்ட இருந்து ஸ்வீட்டும் கிடைக்காது, அவங்களோட ஓட்டும் கிடைக்காது. இதான் உண்மை. இங்க இருக்கிற நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உட்கார்ந்திருக்கிறார். அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி எடுத்தோன்னு அவருக்கு முழு விவரம் தெரியும். நம்மோட வரிப்பணம் மொத்தத்தையும் வாங்கி பாஜக ஆளும் வடமாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கிறாங்க. இதனால் ஏற்படுத்தப்படுகிற செயற்கையான நிதி நெருக்கடி மீறி இந்த ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் நாம நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அரசு ஊழியர்களுக்கு மட்டுமா துரோகம் செஞ்சாரு? பழனிசாமி துரோகம் பண்ணாத தரப்பே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. 3 வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சு உழவர்களுக்கு துரோகம், பொள்ளாச்சியில பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணி பெண்களுக்கு துரோகம், குடியுரிமை திருத்த சட்டம், திருத்த சட்டம், பாஜகவோட எல்லா சட்டத்துக்கும் ஆதரவு கொடுத்து சிறுபான்மை சமூகத்துக்கு துரோகம், கட்சியில உங்களை வளர்த்து விட்ட செங்கோட்டையனுக்கு துரோகம், பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாக்கு தினகரனுக்கு துரோகம், சகோதரர் OPS அவர்களுக்கு துரோகம், உங்க ஆட்சியை காப்பாத்தின முன்னாள் சட்டப்பேரவையுடைய தலைவர் தனபால் அவர்களுக்கே சீட்டு கொடுக்காம துரோகம். எல்லாத்துக்கும் மேல மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்ட பாஜகவை எதிர்த்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அதே பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி வச்சு துரோகம் செஞ்சிருக்கிறார். இப்ப நான் சொன்ன துரோகத்தை உங்களால் என்ன முடிஞ்சிச்சா? ஆனா பழனிசாமியுடைய தோல்விகளை நீங்க எண்ணிடலாம். ஏற்கனவே 10, அடுத்த 11 இல்லையா? பாகுபலி படத்துல சத்யராஜை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு டைலாக் வரும், விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதான் கட்டப்பா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதுபோல
துரோகத்துக்கு உருவம் கொடுத்தா அது பழனிசாமி தான். இப்படி தன்னையே நம்பிய அத்தனை பேருக்கு அல்வா கொடுத்த பழனிசாமி பேசுறத மக்கள் எப்படி நம்புவாங்க? அதுவும் நீங்க ஆட்சி செஞ்ச லட்சணத்தை தான் தமிழ்நாடு 4 வருஷம் பார்த்துச்ச. அதுக்கெல்லாம் முடிவு கட்டி 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் படிப்படியா நிறைவேற்றி மக்கள் நம்பிக்கை பெற்ற அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. வெற்றி பெற்ற தொகுதி, வெற்றி பெறாத தொகுதி, வெற்றி பெற்ற மாவட்டம், வெற்றி பெறாத மாவட்டம் என்கிற எந்த பாகுபாடும் காட்டாம எல்லா பகுதிகளையும் வளர்த்தெடுத்து இருக்கிறோம். அதனாலதான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க முழு வெற்றியை மக்கள் நமக்கு கொடுத்தாங்க. இப்போ 2030 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வளர்க்க போகிறோம், வளர்த்தெடுக்க போகிறோம்னு தொலைநோக்கு கொண்ட செயல் திட்ட அறிக்கையா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறான். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரை களத்தில் இறக்கி நான் பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறேன். ஒரு பாட்டு வரும், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைங்க சொல்லணும் பாட்டு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அந்த மாதிரி இது சூப்பர் ஸ்டார். இப்போ எல்லாரும் இதை தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை சொன்னோம். இன்னைக்கு இந்தியாவுக்கு மாடலா நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாறிடுச்சு. இந்த திட்டத்தால பலருடைய வாழ்க்கையை மாறிடுச்சு. செல்வி என்ற சகோதரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். கணவரை இழந்துட்டாங்க, 2 பெண் பிள்ளைகள், வீட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. தினமும் ஒரு வீட்டை சுத்தம் பண்ணி பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வைக்கணும்னா அது குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். இப்படி நிறைய வீடுகளுக்கு போய் வேலையை பார்க்கணும், உடம்பெல்லாம் வலிக்கும். ஆனா இப்ப மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுனால ஒரு வீட்டை குறைச்சிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. வெறும் 1000 ரூபாய் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்களா? செல்வி போன்ற சகோதரிகளுக்கு தினமும் 1 மணி நேரம் ஓய்வை இந்த திட்டம் வழங்கியிருக்கு. இனி அந்த மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 அல்ல 2000 ரூபாயாக அதிகப்படுத்தி வழங்கப்படும். தாய்மார்கள்லாம் ஹாப்பியா? தாய்மாரை கை கூட்டி ஹாப்பின்னு சொல்லுங்க. அதுக்கு ட்ரெய்லர் தான் கோடைக்கால சிறப்பு நிதி. அந்த நிதியை சேர்த்து அண்மையிலே கொடுத்த 5000 ரூபாய் வந்துச்சா இல்லையா? அதே போல மதுரையை சார்ந்த அர்ச்சனா என்கிற சகோதரி காலை உணவு திட்டத்தால பயனடைந்து கொண்டிருக்கக்கூடிய கதையை சொன்னாங்க. வசதி இல்லாத காரணத்தால ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சமைப்போம், காலையில சமைக்க மாட்டோம். முன்னாடியெல்லாம் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போன என் பெண்ணுக்கு இப்போ காலை உணவு திட்டத்தால டைமுக்கு சூடான உணவு கிடைக்குது. அதுவும் சாம்பார்ல போடக்கூடிய காய்கறிக்காகவே விரும்பி சாப்பிட்றான். சிலம்ப போட்டி இருக்கு பாருங்க, அந்த சிலம்பம் போட்டியில கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான். நான் படித்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு திட்டம் இருந்திருந்தா நானும் காலேஜுக்கு போய் படித்து பெரிய ஆளாகியிருப்பேன் என்று நெகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. அந்த காலை உணவு திட்டத்தையும் அடுத்து அமைய உள்ள நம்முடைய ஆட்சியில் இப்போ 5ஆம் வகுப்பு வரை தான் இப்போ. ஆனால் நாம மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர்றப்போ 8ஆம் வகுப்பு வரை அந்த திட்டத்தை விரிவுபடுத்த இருக்கிறோம். இப்படி நம்முடைய ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை, ஒரு ஊரே வளர்ச்சி அடைந்த கதைகள் நிறையவே இருக்கு. இளைஞர்களுக்கெல்லாம் கட்டணம் இல்லாமல் வேலைவாய்ப்புக்கான திறன் பயிற்சிகள் வழங்க நான் முதல்வன் திட்டத்தை அடுத்த கட்டமா நான் முதல்வன் 2.0 செயல்படுத்த போறோம். அதே போல புதுமை பெண் தமிழ் புதும் திட்டத்தில் கல்லூரிக்கு போகக்கூடிய
மாணவர்களுக்கு இப்போ மாதம் 1000 வழங்கிட்டு இருக்கோம் இல்லையா? இனி அதை 1500 ரூபாய் உயர்த்தி வழங்க போகிறோம். அது மட்டுமல்ல, மாணவர்களுக்கு 5 ஆண்டு காலத்தில், வர இருக்கக்கூடிய 5 ஆண்டு காலத்தில் 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போகிறோம். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லோருக்குமான உதவித்தொகையும் டபுள் மடங்காக உயர்த்தி வழங்கப்பட இருக்கு. எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்க போறோம். இது நூலகம் மட்டுமல்ல, மீட்டிங் ரூம், ஆபீஸ் ரூம், அதிவேக இன்டர்நெட் வசதி, எல்லா வசதிகளும் கொண்ட கட்டடமாக முதல்வர் படைப்பகம் இருக்கும். தனியார்ல ஆயிரக்கணக்கான செலவாகிற வசதிகளை மிக மிக குறைந்த கட்டணத்தில் வழங்க போறோம். பால் கொள்முதல் விலைய லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்க போறோம். எல்லாத்துக்கும் மேல பெண்கள் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் ஒரு அருமையான திட்டம், ஒரு அல்டிமேட் அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறோம். என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இல்லத்தரசி திட்டம். எல்லாரும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன இல்லத்தரசி திட்டம்? 8000 ரூபாய் கூப்பன். எதுக்கான கூப்பன்? இல்லத்தரசிகளான நீங்க உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருளை உங்க ஊர்ல உங்களுக்கு விருப்பமான கடையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக் கொள்வதற்கான கூப்பன். புதுசா வாங்கிக்கலாம், பழசை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், எந்த கடை, எந்த கலர், எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். உங்க கனவு யாராவது தலையிட்டா விடாதீங்க, சும்மா உங்க இஷ்டத்துக்கு, உங்க சாய்ஸ் இது. இந்த கூப்பனை கொடுத்து என்னென்ன வாங்கலாம், எதை விரும்பி கேட்கலாம் நீங்க? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின்னடுப்பு போன்ற எந்த பொருளையும் நீங்க வாங்கிக்கலாம். என்னை பொறுத்தவரை நம்ம குடும்பத் தலைவருடைய வீட்டு வேலை சுமை பெருமளவு குறைஞ்சிரும். அதுதான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பற்றி தான் எல்லோரும் மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தான் சோகமா இருக்காரு. யார் அவரு? பழனிசாமி. இல்லத்தரசி திட்டத்தை கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு இதுல திமுக காரங்க கமிஷன் அடிப்பாங்க என்ற அடிப்படை இல்லாம புலம்பிட்டு இருக்காரு. பணத்துக்கு பதிலாக கூப்பன் தரோம், மக்கள் கடையில கொடுத்து பொருளை வாங்கிக்க போறாங்க. இதுல எங்க ஊழலும் கமிஷன் வந்துச்சு? தன்னை போலவே பழனிசாமி எல்லோரையும் நினைச்சிட்டாரு. எது எப்படியோ இல்லத்தரசு அறிவிப்பால் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி இப்போ ஃபியூஸ் போன சாமி ஆயிட்டாரு. தேர்தல் அறிக்கையில் இன்னும் சில அறிவிப்புகளும் இருக்கு. தொழிற்சாலைகள் அதிகமுள்ள நகரங்கள்ல பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கும் பொருட்டு 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்க போறோம். திராவிட மாடல் 2.0 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் ஆகியோர் தொழில் தொடங்குவதற்கு உச்ச வரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். கட்டுமான தொழிலாளர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க 500 உழைப்பாளர்கள் கூடங்கள் அனைத்து வசதிகளோடு அமைக்கப்படும். மகளிர் சுய உதவி குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய வங்கி கடன் பெற்று தரப்படும். நெசவாளர்களின் நலனுக்காக தமிழ்நாட்டில் 10 கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்படும். 50 கைத்தறி குழுமங்கள் அமைக்கப்படும். 10,000 கைத்தறிகளை 90 விழுக்காடு மானியத்தோடு நவீனப்படுத்துவோம். முதியோர்களுக்கான அன்புச்சோலை இல்லங்கள் எல்லா மாவட்டங்களிலும் அமைக்கப்படும். அனைத்து தரப்பு அரசு பள்ளிகளையும் 100 விழுக்காடு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். இங்க இருக்கக்கூடிய விருதுநகர் சுற்று வட்டார மக்களை மகிழ்விக்க ஸ்பெஷல் வாக்குறுதிகளும் இருக்கு. என்னன்னா, விருதுநகர் தூத்துக்குடியில் பசுமை பட்டாசு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும்.
தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய பனை தொழிலாளர்களுக்கு தேவையான பனைமரம் ஏறக்கூடிய கருவிகள் உட்பட இதர கருவிகள் 100 விழுக்காடு மானியத்தோடு வழங்கப்படும். தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய பனை தொழிலாளர்களுக்கு காப்பீடு வசதி ஏற்படுத்தப்படும். அவங்க குடும்பத்திற்கு கல்வி, மருத்துவம் ஆகியவற்றுக்கு கூடுதல் உதவிகள் வழங்கப்படும். இப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு தரப்பினரையும் மனசில் வச்சு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணியிருக்கோம். எப்படிப்பட்ட அறிக்கை இது? 6லிருந்து 60 வரை, பெண்கள் முதல் ஆண்கள் வரை, இளைஞர்கள் முதல் முதியோர் வரை. திமுக தேர்தல் அறிக்கை எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதனால்தான் இதை 2026 தேர்தல் களத்தினுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தினேன். வாக்குறுதியை யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், ஆனால் திமுக கொடுக்கிற வாக்குறுதியை தான் மக்கள் நம்புகிறார்கள். மற்றவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. யார் சொல்றாங்க என்பதை பொறுத்துத்தான் அதுக்கான மதிப்பு. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லா வேலையும் பார்த்துட்டு தேர்ந்து வந்தால் மட்டும் தமிழ் மேலே பாசம் இருக்கிற மாதிரி காமராஜர், எம்ஜிஆர் மாதிரி தலைவர்களை சொந்தம் கொண்டாடவும் கிளம்பிடுறாங்க. இவங்களோட சங்கி கூட்டம் தான் 1966ஆம் ஆண்டு காமராசரை டெல்லியில் வீட்டோடு வச்சு கொளுத்த பார்த்தாங்க. மனித தர்மத்திற்கும் காமராசர் மனித தர்மத்துக்கும் நடக்கக்கூடிய பலாத்கார போராட்டம்னு தந்தை பெரியார் கண்டிச்சார். இப்படி காலந்தோறும் தமிழ் மீதும், தமிழர்கள் மீதும், தமிழ் தலைவர்கள் மீதும், தமிழ் பண்பாட்டின் மீதும் இவங்களுக்கு வெறுப்பு தான். இப்படிப்பட்ட தமிழின விரோதிகளோட பழனிசாமி கூட்டணி வச்சிருக்கிறார். பாஜகவுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது தான். என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன ஆகுன்னு நாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா முழுக்க பாஜக புகுந்த மாநிலங்கள் என்ன கதியில் இருக்கு, பாஜக கூட கூட்டணி சேர்ந்த தலைவர்களும் கட்சிகளும் என்ன ஆனாங்கன்னு பார்த்தால நமக்கு பதில் கிடைச்சிடும். நாம் இப்போ போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக மட்டுமல்ல, ஒரு கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்கின்ற ஜனநாயக போரில் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு விருதுநகர் மக்கள் அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும். சொன்னதை செய்யும் தலைவர் கலைஞரின் மகனா கேட்கிற அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும், திருச்சூழி சட்டமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் கடற்கரை அவர்களுக்கு, ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் தங்கபாண்டியன் அவர்களுக்கும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். அதே போல விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் நமது தோழமை கட்சியான தேமுதிகவினுடைய வெல்லும் வேட்பாளர் நம்முடைய மதிப்பிற்குரிய கேப்டனின் மகன் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் சகோதரர் ராகுல் காந்தியின் ஆதரவு பெற்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அசோகனுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய தோழமை இயக்கமாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் மகாலிங்கம் அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் நீங்கள் உங்கள் பொன்னான வாக்கு அளிக்கணும். அமையவருக்கும் திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடைக்கக்கூடிய வகையில் ஆட்சியை வழங்குவோம். நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.